நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் உரிய வித்யாபுத்திர வியாராஜா குளத்துழுந்து பேசுகிறேன். இது என்னுடைய 306வது வீடியோ. இது இப்போ அக்ஷர சக்தி பீடங்களில் நம்ம பார்க்கக்கூடிய பீடம் 24வது பீடம். இங்கே இருக்கிற இது எழுத்து அக்ஷரம் ஜா ஜான்றதில் முதல் ஜா. அது இப்போ இந்த அம்பாள் பேர் போகதா தேவின்னு சொல்லியிருக்கு. இந்த போகதா தேவி எங்கே இருக்கா? இந்த படம் இதில் அம்பாஜி கோவில் இருக்கிற படம். அது ஆக்சுவலாக போகதாதேவி எங்கே இருக்கான்னா குஜராத்தில் இருக்கா. குஜராத்தில் அது பிரபாசப்பட்டணம்னு சொல்லிட்டு பல புராணங்களில் சொல்லியிருக்கேன். பதில் இந்த பிரபாசப்பட்டணன்றது கடலுக்கு நடுவில் துவாரகையில் கிருஷ்ணர் தன்னுடைய பேலஸ் எல்லாம் கட்டிட்டு இருந்துடுறாரு. இந்த சைடில் கடலுக்கு தாண்டி கடற்கரை ஓரம் இருக்கிறது தான் சோம்நாத். அதுதான் ஜோதிர்லிங்க பீடத்தில் முதல் பீடமாக வருது. அதுதான் சோம்நாத். ஆனால் அது ரொம்ப வருத்தத்தக்கக்கூடிய விஷயங்கள். அதை எத்தனை பேர் இறந்து போடலாம். எவ்வளோ கோடிக்கணக்கான சொத்துக்கள், தங்கமெல்லாம் கிலோ டன் கணக்கில் எடுத்து போட்டான். கஜினி முகமதுலாம் எத்தனை தடவை படையெடுத்தான், எவ்வளோ சொல்லிட்டு இந்த கோரி முகமது எல்லாமே சுண்டில் பண்ணி போயிட்டான். போகிறவன் போய் தொலைச்சானா இதை எடுத்து போயிடலாம். கோவிலை ஒட்டச்சி நெருப்பு வச்சு கொளுத்தி மேற்படுறான். ஒரு தடவை விடலை. இந்த பீனிக்ஸ் பறவை உதாரணம் சொல்கிறான். இந்த பீனிக்ஸ் பறவைன்றது 500 வருஷம் கிட்டத்தட்ட உயிர் விடுமா. 100, 200, 300, 400, 500 வரைக்கும். கடைசியில் காட்டு தீ விரும்ப அதில் விழுந்து செத்துப்படும். அது சாம்பல்லேயும் திருப்பி உயிர்ப்பு திருப்பி ஜெயலலிதாவை சொல்லுவாள் அந்த காலத்தில். அதாவது அவள் ஒழிஞ்சான்னு சொல்லிட்டு பார்த்து பகைவர்கள்லாம் சொல்லும்போது அவள் திருப்பி பீனிக்ஸ் பறவையாட்டம் அதுலேருந்து எழுந்து திருப்பியும் ஆட்சியை கைப்பற்றினான்னு சொல்லிட்டு ஒரு கருத்து உண்டு அவளை பற்றி சொல்லும்போது. இந்த பீனிக்ஸ் பறவையாட்டம் இந்த சோமநாத் கோவில் ஒவ்வொரு தடவையும் இடிப்பட்டு திருப்பியும் வருது. அப்போ ஜனங்களும் எந்த அளவுக்கு இறை நம்ம சனாதன தர்மத்தை சொல்லும்போது சோம்நாத் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அக்கார்டிங் டு மீ. ஏன்னா நம்ம ஒரு இடிச்சா நம்ம மனசு உடஞ்சி போயிடலாம். அகெயின் அண்ட் அகெயின் இந்தியன் நம்ம இந்துக்களாக இருக்கிற எல்லாரும் எவ்வளோ அந்த இது பண்ணி முயற்சி பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்க போகிறோம். இந்த சோமநாத் வரல தேவியை பற்றி சொல்லும்போது அங்கே கம்மி தான். இது எப்படி வந்தது அது பார்க்க போகிறோம். முன்னாடி அந்த ஸ்வரூபத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த என்ன சொல்லிருக்காங்கன்னா ஜோ போகதா ஹிருத்யாஸ்த திரிநேத்ரா சுமவாகனா சதுர்புஜா கட்க கடக பராபியகரான் விதே. சமஸ்கிருத மொழியின் 8வது மெய்யெழுத்து ஜா. இந்த அக்ஷர தேவியை ஜெயா தேவி என்றது போகதாபி என்று சொல்வார்கள். இவர் ரத்த வர்ணத்தில் 3 கண்களுடன் 4 கரங்களுடன் காணப்படுகிறார். கட்கம், கேடயம், வரம், அபயம் இது வச்சுருக்கா. ஸோ இவர் கரங்களை அலங்கரிக்கின்றன. கீழே சிம்மவாக கொண்டிருக்கான்னு சொல்லப்படுறது. ஜகானதேவி சைவத்தில் சதுரானனாகவும் வைணவத்தில் ஷூலியாகவும் சாக்தத்தில் சிறக்கலையாகவும் நம்ம சரீரத்தில் இடது மடிக்கட்டாகவும் விளங்குகிறாள். ஜெயத்தில் தோன்றியவளாக ஜெயந்தனாக ஜபமாக அறியப்படுகிறாள். எல்லாம் ஜான்னு வருது. சிரோ ஜெயந்தோ ஜெய ஜெய ஷூலீஷ சதுரானனாக மணிபந்தகோ வாமஜா கரோ ஜபகா மத. இந்த ஜகாரம் தோன்றிய தளத்தில் சதிதேவியின் வயிற்றின் முதல் படிப்பு 3 மடிப்பு இருக்கும். உத்தம பெண்ணிற்கெல்லாம் கழுத்து, கை, இந்த இடத்துல எல்லாம் 3 மடிப்பு, வயிறு எல்லாம் 3 மடிப்பு இருக்கணும். அப்போ உத்தம ஸ்திரீ உத்தம புருஷனுக்கு சொல்லி அடையாளம். மகாசக்தி பீடமாக மாறியது. இந்த தலத்தின் பெயர் மாதுரேஸ்வர பீடம் பேர். இங்கு சிவமந்திரங்கள் விசேஷமாக போற்றுவதற்குரியது. இந்த சக்தி பீடத்தை அலங்கரிக்கும் தேவியின் பெயர் சந்திரபாகா. வக்கரதுண்டா அல்லது பத்ரசேனான்றது அதுக்கு கஷேத்திரபாலகர். இந்த பீடத்தை மதுரேஸ்வரம் என்று சொல்லுவார். மேடு தந்திரம் கூறுகிறது. பிரபாசப்பட்டணம் என்ற ஏனைய நூல்கள்லாம் சொல்கிறது. 12 ஜோதிர்லிங்களில் மிகவும் பிரதானமாக விளங்குவது சோமநாத் தான். ஸோ பிரபாசப்பட்டணத்திற்கு சோமநாத் என்று அழைக்கப்படுகிறது. சோம்பூர், ஹர்நகர், சிவநகர், பில்பில்பூர் பட்டணம், சூர் பட்டணம் என்பவை தளத்தின் வேறு பெயர்கள். இந்த நகரை பற்றிய தகவல்களை வாமன, கூர்ம, கருட, பவிஷ்ய, மத்ய, ஸ்காந்த, பத்ம, விஷ்ணு புராணத்தை எல்லா புராணத்தையும் சோம்நாத்தை பற்றி இல்லாமல் இல்லை. ஸ்ரீமத் பாகவத்தில் ரொம்ப வசதியாக சொல்லிருக்கு சோம்நாத்தை. அதான் பிரபாச கஷேத்திரம்னு சொல்லுவாங்க. ஸோ எனவே வேத புராண இதிகாசம் வரை புனிதமாக போற்றப்படக்கூடிய சோம்நாத் சிவாலயம் பிற்காலத்தில் மாற்று மதத்தினால் பலமுறை தாக்குதலுக்கு ஆன போனதிலும் இந்துக்களால் ஒவ்வொரு முறையும் புதுப்பிக்கப்பட்டு எழுப்பப்பட்டது. அதுக்கு அந்த பீனிக்ஸ் பறவை கதையை சொல்கிறார். அதில் ஸோ
இந்த பறவையின் வாழ்வை போல் சோம்நாத் கைலாயமும் சிவாலயமும் பலமுறை அழிக்கப்பட்டது போதிலும் இந்துக்களின் ஆழ்ந்த பக்தியினாலும் பெரும் முயற்சியினாலும் ஆலயம் லிங்கம் மீண்டும் மீண்டும் எழுப்பப்பட்ட உணர்ச்சி பூர்வமான நிகழ்ச்சிகளை சரித்திர வாயிலாக அறிகிறான். முன்னாடியே நான் சொன்னேன், ஒரு கோவில் இடிஞ்சு போச்சுன்னா கோவில் இல்லைன்னு சொல்ல முடியாது. அங்கே சொன்ன மந்திரங்கள் எல்லாம் அங்கேயே வியாபிச்சிருக்கும். நம்ம இந்து தர்மத்தில் என்ன இதுன்னா மந்திர கோஷங்களாக இருக்குது. கிறிஸ்டியானிட்டியில் இப்போ வந்து தானே, இஸ்லாமும் அப்புறம் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்து தான், 1000-2000 வருஷம்லாம் கிடையாது. ஸோ இந்த மந்திரங்கள் அங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். அதை இதில் மந்திரங்களை நம்பிக்கை இருக்கணும். இந்த மந்திரங்கள்லாம் வேதத்திலேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ இவா யாரும் புதுசாக எழுதலை மந்திரங்கள், நல்லா ஞாபகம். ஐசங்கர் போன்றவர் ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார். வேத மந்திரங்கள் தானாகவே இதிலேருந்து ஈத்தரில் கிரகிக்கப்பட்டது. அதனால் ரிஷிகளை வேத திருஷ்டாக்குன்றார். அவள் திருஷ்டியில் எடுக்கிறாள், எடுத்து அப்படியே நம்ம கொடுக்குறா. ஸோ சோமநாத்புர ஆலயத்தை தங்கத்தால் கட்டினானாம். யாருன்னா அந்த காலத்து ராஜாக்கள். இது வந்து முதல்ல ஆரம்பிச்சாருன்னா ராவணேஸ்வரம் மட்டும் கட்டியிருக்கான். சோமநாத் கோவிலை முதல்ல கட்டியிருந்து தங்கத்திலே இழைச்சவன் ராவணேஸ்வரன். அவன் லங்காபுரி ஆண்டான். ஆனால் இங்கே வந்து அவன் சோமநாத்தனுடைய பெருமையை தெரிஞ்சு அந்த கோவிலை பெருசாக எடுத்து கட்டினான் தங்கத்திலேயே. அதன் பின் துவாபர யுகத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இந்த கோவிலை வெள்ளியால் புதுப்பித்ததாக தெரிகிறது. கிருஷ்ணரின் தலைநகரான துவாரகை பிரபாசப்பட்டது 40 கிலோமீட்டர் தூரம் தான், கிட்டதான். ஸ்ரீ கிருஷ்ணரின் அந்திம காலம் சம்பந்தப்பட்ட 3 திருவிடங்களை சோமநாத்தில் நம்ம தரிசிக்கலாம். என்னென்ன அபூர்வ இடங்களில் இன்றும் பெருமைகள் பற்றி கேட்டு ரசிக்கிறார் எல்லாரும். டூரிஸ்ட்டு ஜனங்க பக்தர்கள் எல்லாருமே வந்து அந்த 3 இடத்துக்கு போகிறா சொல்லப்படுறது. அது என்னென்ன பார்க்கலாம். இப்போ பாகவதமும் அதான் சொல்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணன் துவாரகையில் ஆட்சி செய்த போது அவரை தரிசிக்க ஒரு முறை நிறைய ரிஷிகளில் மகான்கள்லாம் வர. அவளை பார்த்து இந்த யாதவர்கள் புத்தி கட்ட ஜனப்படை என்ன பண்ணுறது, அவளை கேலி பண்ணுறா. அதாவது நம்ம உருவத்தை வச்சு இடம் போடக்கூடாது. பிராமணன் வந்து ஏழையாக தான் இருப்பான். அவனை வச்சு கிழிஞ்சு பூனர் போட்டிருக்கான், மேலே சொக்கா இல்லை, இப்படி போடுறான், அப்படிலாம் கேலி பண்ணும்போது அவளால் கோவம் வருது. அவளுக்கு சபிச்சிடுறான். அதெல்லாம் கிருஷ்ணரோட பிள்ளை அவனும் அந்த அழிவுக்கு அடிகோல்றான். ஜாம்பவதியோட பிள்ளை. அவனுக்கு வந்து பொம்பளையான வேஷம் போட்டு பாட்டை கேட்குறான். இவனுக்கு என்ன குழந்தை பிறக்குண்டு இரும்பு உலக்க பறிக்கும். அதனால இவங்க யாதவ குலமே அழிஞ்சு வெடிச்சுட்டு போட்டாவன். அதை போய் உக்கரசேன மகாராஜா தெரிவித்து கிருஷ்ணருக்கு தெரிஞ்சு அதை வந்து படிப்படியாக பண்ணி அந்த குஜராத் கடற்கரையில் கரைச்சிடுறா. கடலில் துவாரகா கடலில் கரைச்ச உடனே பின்னாடி அதுவே வந்து கோரப்புல்லாம் வந்து முளைச்சிடுறது. இந்த பிரபாச பட்டணத்தினுடைய கரையோரம் அந்த சின்ன ஸ்மால் ட்ரையாங்குலர் பீஸ் கடலில் இருக்குது. அது ஒரு மீன் முழுகி ஒரு வேடு ஜரான்ற வேடன் வரான். அவன் வந்து அது பார்த்து அந்த மீனை கட் பண்ணி எடுத்து பார்த்தா துண்டு இருக்குது. அது அம்புக்கு வச்சுக்கிறான். பாருங்க, கடைசி ஹீரோ வந்து கிருஷ்ணர். அவருக்கே இந்த கதியாச்சு. நம்மளாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ யாதவர்களை கடிந்து கொண்டதோடு அனைவரும் பிரபாச பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். கிருஷ்ணரே சொல்கிறாருங்களா, போயிடுங்க, இங்கே இருக்க வேண்டாம்னு சொல்கிறார். துவாரகையில் இந்த சாபத்தை தெரிஞ்சுட்டார் அவர். எண்டு வருது, துவாரகைக்கு எண்டு வரப்போது தெரிஞ்சுட்டு எல்லாரையும் பிரபாச பட்டத்துக்கு அனுப்பிச்சிடுறா. துவாரகை மற்றும் யாதவர்களின் அழிவு காலம் நெருங்குவதை முன்கூட்டியே வந்த கிருஷ்ணர் தானும் தன் பரிவாரங்களும் துவாரகையிலிருந்து வெளியேறி பிரபாச பட்டணத்துக்கு குடியேறினார். யாதவர்களை சாப கட்டினால் ஒவ்வொரு அந்த கோரப்புல எடுத்து அடிச்சுக்கிறா. ஒருத்தரும் அந்த மதுவை குடிச்சிட்டு அங்கே ஆடுறா. இந்த பிரபாச பட்டண பீச்சில் அவள் வந்து பண்ணும்போது ஏதோ ஒரு சாத்தியெல்லாம் என்ன சொல்கிறான். ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி சொல்கிறா. ஆர்கியூமெண்ட் ஆகுது. நல்லா தண்ணி போட்டிருக்கா. எல்லாரும் அந்த எடுத்து அந்த கோரப்புல்லை எடுத்து அடிச்சுக்கிறா பாருங்க. அது உலக்கையாக மாறிடுது, இரும்பு உலக்கையாக மாறி ஒவ்வொருத்தரும் அதிலே இறந்துப்படுறா. அவளுக்குள்ளே அடித்து இறந்துப்படுறா எல்லாருமே. இது காந்தாரி சாபமாக இருக்குன்னு சொல்கிறான். ஸோ இதெல்லாம் கண்டபிரான் மிகுந்த வருத்தத்தோடு ஒரு தீர்த்தக்கரையை அடைந்து அங்குள்ள அரசமரத்தடியில் அடியே படுத்துக்கிறார். வருத்தத்தோடு அது கூட பலராமர் போய் அவர் தியானத்தில் உட்காந்துட்டார். அவர் உடம்பிலே வெண்ணிற பாம்பாட்டம் வந்து அப்படியே இந்த கடலில் போய் கலந்து வருது இந்த பாம்பு. ஸோ பலராமர் உயிரை விட்டுறார். கிருஷ்ணருக்கு முன்னாடி உயிரை விட்டது பலராமர். இங்கே வந்து கிருஷ்ணர் வந்து கால் மேலே காலை போட்டு இருக்கும்போது அந்த ஜரான்ற வேடம் வரான். அவங்களோட கால் வந்து இல்லை ரோஸ் கலரில் இருக்குது. மானோட முகமாட்டம் தெரிகிறது. அதை பம்பு போட்டு கரெக்டாக அந்த இது வந்து அம்பு வந்து அவரோட கட்டவரில் வந்து தைக்கிறது. அப்போ தான் கிருஷ்ணர் அவன் ஓடி வந்து அழறான். இல்லை இதெல்லாம் விதி எப்படியா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சமாதானம் பண்ணுறாரு. கிருஷ்ணர் இறந்தப்படுறார். அந்த பாடி அப்படியே கிடக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஹஸ்தினாபுரத்தில் அர்ஜுனர் வரான் அதை பார்க்குறதுக்கு.
அதில் பார்த்தா தேடி தேடி பார்த்தா பாடி இருக்குது. ஸோ கிருஷ்ணரோடைய பிள்ளைகளில் ஒரு பையனை அழிச்சு வந்து அந்த ஈமச்சடங்கு எல்லாம் பண்ணிடுறான் அர்ஜுனன்னு சொல்லப்படுறது. எல்லாம் இந்த பிரபாச சேஷ்டெல்லாம் நடக்கிறது. ஸோ மதுசூதன் மறந்த செய்தியை கேட்டு அர்ஜுனன் உடனே பிரபாச பட்டணம் வந்து புருஷோத்தமனின் புனித உடலை கண்டுபிடித்தான். அருகில் இருந்த திரிவேணி சங்க கரையில் ஸ்ரீ கிருஷ்ணனின் குமாரர்களை ஒருவனை கொண்டு திருவுடல் தகனம் செய்யப்பட்டது. அப்பொழுது பெய்த பிரளய மழையால் துவாரகை முழுமா கடலில் மூழ்கிடுத்து. ஸோ துவாரகை முடிஞ்சது, கிருஷ்ணனுடைய இது முடிஞ்சது. அங்கே இருக்கிற எல்லாரும் மென்றாலாம் இங்கே கொண்டு வந்துட்டா இங்கே இந்த பிரபாச பட்டணத்துக்கு. இது இந்த இடத்த வந்து தேகோ சர்கான்னு சொல்கிற அந்த இடத்த. ஒவ்வொரு இடத்துலையும் அவர் உயிர் இடத்துல வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்குது. இந்த தகனம் பண்ண இடத்துக்கு ஒரு இது இருக்குது. மாதிரி 3 இடங்கள் சொல்லப்படுறது. ஆக பிரபாச பட்டணத்தில் அனந்தன் பாதம் அம்பினால் அடிப்பட்ட திருவிடம், அவர் பிராணத்தியாகம் புனித பூமி, அவர் உடல் எரிக்கப்பட்ட நிலம் ஆகிய 3 பகுதிகளையும் உள்ளத்தில் துக்கம் மேலிட நாம் கண்கள் நீரை சொல்கின்றன. 125 வருஷம் வந்திருக்கார் அவர். அப்புறமா இந்த தேவத்தில் தான் சந்திரன் தன் இழந்த ஒளியை இரவின் பெற்று சந்திரசேகரன் ஈஸ்வரனுக்கு அந்த பட்டம் வருது. அவரால் சந்திரன் ஒதுக்கி தலையில் வச்சுன்றார் அவர். ஸோ சோம்நாத்தில் எழுந்த பழம்பெரும் முதல் கோவில் சிதிலமடைந்து விட்டதால் ஹர்ஷ சக்கரவர்த்தியின் பேரனான 4ஆம் தாரா என்பவனால் கிபி 649 2ஆம் முறையாக கோவில் கட்டப்பட்டது. திருப்பி கிபி 722 நம் நாட்டுமே கோரி முகந்தது. அவனால் இதாகிடுறது. கிபி 800 சாளுக்கிய மன்னவனால் 3ஆம் முறையாக புதிக்கப்படுறது. அப்பொழுது இந்த ஆலயம் மிகவும் செல்வம் படைத்ததாகும். முழுவதும் தங்கத்தினால் சரவழுக்கு. அப்போ நடராஜர் ஸ்டாச்சு வருது. அங்கே அது நடராஜர் அந்த இடத்துல தொங்குமா. இப்போ லிங்கம் சொல்லுவா, லிங்கம் தொங்கலை. நடராஜர் சாலையை அந்த இடத்துல தங்காம இந்த காந்த சக்தியில் பண்ணிச்சுருந்தா. அதையே வந்து இவன் உடச்சிட்டு போயிட்டான். ஸோ அந்த கோவிலில் பாருங்கள் எத்தனை பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கா. 1000 மந்தனர்கள் பூஜை படத்துக்கு இருந்தால், 100 இசைக்கலைஞர்கள், 200 நடன மாதர்கள் வந்து நித்தியப்படி ஜெய் 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 5 கால பூஜை நடந்திருக்காங்க. 6 கால பூஜை. இறைவன் அபிஷேகத்தால் தினமும் கங்கையின் புனிதர் வந்து சேரவும். கங்கை அங்கே பக்கத்தில் இல்லை, தள்ளி இருக்கு. அங்கே தினம் தண்ணி வருமா. பஞ்சகால பூஜைக்கு வேண்டிய தரிமலர்களை காஷ்மீர்லேருந்து பூ வந்தது சோம்நாத்துக்கு. அதுக்கெல்லாம் ஆள் வச்சுருந்தா. அங்கே நித்தியப்படி கொண்டு தரணும். ஸோ ஒரு பெரிய கல்வி கேந்திரமாக விளங்கியது மாதிரிலாம் இருந்தது. இதனோட செழிப்பு கேள்விப்பட்ட கோரி முகமது துருக்கிய மன்னன் சார் கஜனி முகமது ஆழ்ந்த திட்டமிட்டு பிரபாச பட்டணத்தை படையெடுத்தான். கிபி 1026 ஜனவரி 8ஆம் தேதி இங்கே வந்து கோர யுத்தத்தில் கஜனியை வென்றான். ஆலயத்தின் அலைகுழிந்த விலையுறந்த அபூர்வ ஆபரணங்கள், துளைக்கப்படாத முத்துக்கள், சுடர்படும் பல ரத்தனங்கள் எல்லாத்தையும் கொள்ளாட்சி போயிடுறான். அது மாதிரி அடுத்த 50 ஆண்டுகளில் 4ஆம் முறையாக மீண்டும் சோமநாத் ஆலயம் அமைக்கப்பட்டது. கிபி 1169 குமாரபாலா என்ற பேரரசன் திருப்பியும் பலபிரகஸ்பதினு சொல்லிட்டு பாலபிரகஸ்பதியை ஒருத்தனை அப்பாயிண்ட் பண்ணி அவன் மூலமாக பெரிய சிற்பி அவன் கோவிலை கட்டுறான். பட் திரும்ப இடிச்சானே செய்ய முடியாவ. ஸோ சிவலிங்கத்தை ஏற்றபடி வெள்ளிப்பீடமும் ஆவடையாலும் செய்யப்பட்டு அதன் மேல் விலையுறந்த ரத்தன கற்கள் பறிக்கப்பட்டன. கோவிலில் ஆளுயரத்து அமைக்கப்பட்ட அழகான நடராஜ தங்கச்சிலை காண்போர் வியக்க மன்னம் அந்தரத்தில் தொங்கியது. இதை கேள்விப்பட்ட அலாவுதீன் கில்ஜி இரு தளபதிகள் அமைச்சு ஆலய செல்வங்கள் எல்லாம் சோறையிடப்பட்டன. கிபி 1340 கேன்கர் என்ற இந்திய அரசனால் கோவில் பழுது பார்க்கப்பட்ட போதிலும் பழைய பொலிவு அது கடையலை. அப்புறமா இந்தியா அடுத்து குஜராத் சுல்தான் 1400 அவனும் திரும்பி அடிச்சிடறான், தரமட்டமாக ஆக்கிறான் கோவிலை. அது ஏன்னா முஸ்லீம்களுக்கு என்னவோ இந்து கோவில் மேலே ஒரு இது எப்பயுமே எங்கே பார்த்தாலும் மெக்காவில் இருக்கிற இதுவே வந்து இந்த மெக்கா மெதினா சொல்கிறால அந்த இதை சுற்றிட்டு வரால கருப்பாக ஒன்று இருக்குது நடுவில் ஒரு ரெக்டாங்குலர் பீஸ் இடம். அது உள்ளே சிவலிங்கம் தான் இருக்குன்னு சொல்லப்படுறது. பார்த்தவா சொல்லியிருக்கா. ஃபோட்டோ எடுத்து கூகுளில் போனால் நம்மளே பார்க்கலாம். அது வெர்டிகலாக இல்லாமல் ஹரிசாண்டலாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ அகல்யாபாய் ஹோல்கர் அவள் ஒரு அளவுக்கு பண்ணுற எல்லாம் 12 ஜோதிர்லிங்கத்தை எடுத்து பண்ணுறா அவள். ஸோ கடைசியாக 12/1/1947ஆம் ஆண்டு சோம்நாத் ட்ரஸ்ட் ஒன்று அமைக்கப்பட்டது. சிதிலமான ஆலயத்தின் பாகங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக கோவில் கட்டுற பாபு ராஜேந்திர பிரசாத் தலைமையில் கும்பாபிஷேகம் நடக்கிறது திருப்பியும். இது மாதிரி நிறைய பேர் நிறைய பண்ணியிருக்காங்க அந்த கோவிலுக்கு. அந்த இடத்துல பார்த்தா தேவிக்கு உண்டான பீடமே இல்லை, அதெல்லாம் அழிச்சிட்டா. எங்கே ட்ரேசபிலிட்டியே கிடையாது. நிறைய கோவில் இருக்குது, துர்கை கோவில், காளி கோவில்லாம் இருக்குது சுற்றி சோமநாத்தில். பட் எந்த இடம் சொல்ல முடியல.
ஸோ பிரபாசப்பட்டணம் தான் நம்ம எடுத்துக்க முடியும் தவிர இந்த பர்டிகுலர் கோவில் தான் தேவி பீடம் சொல்ல முடியாதுன்ற. ஸோ ஆலய பிரகாரத்தில் நாம் வலம் வரும்போது ஒரு கழுத்தூன் மேல் தென்கடலை சுற்றி காடும் அம்புக்குறி வந்து பார்த்தா ஒரு சைடு கடல், ஒரு சைடில் நிலம், அந்த வானுய அந்த கோபுரம் இதெல்லாம் அழகாக தான் இருக்குது இப்பயும். பட் இந்த இதுக்கே ரொம்ப அழகுன்னு சொன்னால் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். இயற்கையில் வந்து தங்கத்திலே அழைச்சிருந்தா எத்தனையோ யானை ஒட்டகத்தில் எடுத்து போயிருக்கா கோல்டு அங்கேருந்து. ஸோ இந்த மாதிரி அங்கே ஆரத்தி ரொம்ப ஃபேமஸ். இப்படி கங்கா ஆரத்தி பண்ணுறவளோ அங்கே பிரபாசப்பட்டணத்தில் சோமநாத் ஆரத்தி ரொம்ப ஃபேமஸாக சொல்லப்படுறது. இந்த சோமநாத் ஆலயத்தின் தென் திசையில் அம்புக்குறி உள்ள இடத்தில் தினம் நின்று இருபுறம் மாறி பார்த்தால் ஒரு புறம் வானத்தை முட்டும் சிவாலயம், ஒரு பக்கத்தில் கடல். ரொம்ப அழகான சீன் சொல்கிறா. எப்படி கன்னியாகுமரியில் பார்க்குறோம் அந்த மாதிரி அங்கே. ஆனால் வந்து எங்கே தேவி பீடம் இருந்து தெரியல. ஆனால் வி கேன் சே அது பிரபாசப்பட்டணம்னு சொல்லி புராணங்களில் சொல்கிறதுனால பல 18 புராணத்தில் 10 புராணத்தை சொல்லியிருக்கிறதுல. ஸோ அதை சொல்லி அங்கே இருக்கிற அம்பாள் வந்து போகதா தேவி சொல்லியிருக்கு. அவளுக்கு உருவம் அப்படி தான் சொல்லியிருக்கு. இதில் மேரு தந்திரத்துலலாம் அது பிரகாரம் அம்பாஜி கோவிலில் பரமாச்சாரியா சொன்னா சொல்லி எழுதிடப்பட்ட இது வந்து தான் வந்து சன்னதி 24ஆம் சன்னதி இது இப்படி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நிறைய வெவ்வேறு பேர்கள் சொல்கிறேன், பட் ரூபம் இல்லை எங்கேயுமே. இது ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியல. ஏன்னா அந்நியர் படையெடுப்புனால நம்மளோட இதில் நிறைய போயிடுத்து. பாவம் எனக்கு உயிரை விட்டுருக்கா. சாதாரணமாக இல்லை. இந்தியாவில் இருந்த இந்துக்கள்லாம் உயிரையே கொடுத்து தியாகம் பண்ணியிருக்கா. அவளுக்கெல்லாம் அவளை நினச்சி நம்ம வந்து அவளுக்கு நமஸ்கரிக்கணும் மனசால் ஆகாது சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.